ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஒளி ஒளிர்கிறது. பைரவரை துணையாக கொண்டு தனி ஆளாய் தாய் போல் தேவி, தந்தை போல் பைரவர் என்ற நம்பிக்கையோடு பைரவருக்கென்றே ஒரு ஆலயத்தை உருவாக்கினார் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிஜி. ஓங்கி உயர்ந்த அத்திருக்கோவில் தென்னகத்தின் காசி என்று பக்தர்களால் அழைக்கப்பட்டு பக்தியின் பீடஸ்தலமாகிவிட்டது. ஸ்ரீ விஜய் சுவாமிஜி மௌனத்தில் உரையாடும் ஆன்மீக சித்தன், பார்வையில் கருணையும் பக்தியில் பரிபூர்ண அருளும் கொண்டவர். பைரவரின் பரிபூர்ண வடிவாய் பல்லாயிரக்கணக்கானோர் உள்ளத்தில் வாசம் செய்கிறார். பைரவரின் பாத வழியில் அவர் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் புனிதம் பரவுகின்றது. அவர் அருளுக்காகவும் ஆசைக்காகவும் அலைமோதுகிறது பக்தர்கள் கூட்டம். அவன் ஒரு சித்தன் என பக்தர்களால் போற்றப்படும் அவர் நாடி வந்தோருக்கு அருளும் ஞானமும் ஆசையும் வழங்கி பக்தர்களின் வாழ்வை படிப்படியாக உயர்த்துகிறார். குருஜியை பார்க்குறப்ப நாங்கள் சாமியை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் பார்வையை அவர் எங்களை பார்க்குறாரோ இல்லையோ நாங்கள் அவரை பார்த்தாவே எங்களுக்கு வந்து ஒரு பூர்ண திருப்தி கிடைக்குது. அன்னைக்கு வந்து உண்மையாலே இன்னைக்கு நம்ம குருஜியை பார்த்துட்டோம், நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். விஜய் சுவாமிஜிக்கு எவ்வளவு ஒரு அருள் இருந்தால் இவ்வளவு அழகா ஒரு கோவில் கட்டியிருப்பாரு. அவர் சொன்னது மாதிரியே தான் கடவுள் மேல் நம்பிக்கை வை. விஜய் சுவாமிகள் வந்து கோயில் கட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு வந்திருக்கு அப்படின்னா அவரை வந்து இந்த தானம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் இதெல்லாம் ஒரு உயரிய மனுஷங்களுக்கு தான் தோணும். இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு தெய்வங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் தான் நாங்கள் வந்து அவரை பார்க்குறோம். விஜய் சாமிஜி வந்து ரொம்ப எளிமையான மனிதர். அவரை வந்து ஈஸியாக பார்க்க முடியுது. பார்த்தாவே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் கண்ணு வந்து ரொம்ப அமைதியான ஒரு கண்ணை நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் ஒரு ஆளை சிங்கிளா நின்று கட்டி முடிச்சு மக்களுக்காக எந்த கோயிலும் இல்லாத ஒரு விசேஷம். நாமளே கர்ப்பகிரகத்தில் போய் நாமளே பூஜை பண்ணிக்கலாம். அந்த ஒரு சிறப்பு அம்சம் இந்த கோயில் இருக்குது. அவர் விஜய் சாமி வந்துட்டு எல்லாருக்கும் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கடவுளுடைய ஒரு அவதாரம் தான் சொல்லணும். அவருடைய ரூபத்தில் தான் வந்திருக்காரு பைரவர். அவர் ரூபத்தில் வந்து இங்கே குடிக்கொண்டு மக்களுக்கு ஆசி கொடுக்கணும், அருள் கொடுக்கணும்னு அவர் மூலியமா வந்திருக்காரு. பரிபூர்ணமான இந்த கால பைரவரை வந்து இவர் உருவாக்கி இருக்கிறாருன்னா இவருக்கு அந்த கடவுளுடைய அருள் இல்லாம செய்ய முடியாது. அந்த பைரவனுடைய அம்சத்தை விஜய சார் அந்த சுவாமிகள் முகத்துல வந்து எனக்கு நல்லா தெரியும். இவர் வந்து சாதாரண மனிதனும் கிடையாது, சாதனை மனிதனும் கிடையாது. அவன் ஒரு சித்தன். அதனால தான் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த செய்ய முடியாது. சவாலே வந்து வெற்றிக்கு வழின்ற வகையில் அவர் எல்லாத்தையும் கொண்டு போகிறாரு, சவாலாக எடுத்து போயிட்டுருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த பைரவர் அவருடைய மனதில் இருந்து கடவுள் தாங்க நமக்கு அது வழி காட்டிட்டு இருக்கிறார். அவர் ஒரு கடவுள் தான், ஒரு சித்தன். அகமென்பதில்லை, நான் அறிவென்பதில்லை, அகங்காரமில்லை, நான் அகங்காரம் இல்லை, ஐம்புலனும் இல்லை, நான் ஆகாயம் இல்லை, தீயும் நான் இல்லை, நிலம் வாயு நான் இல்லை, பேரானந்தம் நானே சிவம், 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 நானே சிவம்.